அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 13ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி திதி, உத்திர நட்சத்திரம். இப்போது இந்த சந்திராஷ்டமம் நடக்கக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு உரித்தானது. ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலைல 7:45லிருந்து 8:45, 10:45லிருந்து 11:45, 4:45லிருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர் அல்லது டபுள் கலர், டார்க் அண்ட் ஷேடோ, இந்த ஜீன்ஸு பேண்ட்டு கலர் அந்த மாதிரிப்பட்டதை தவிர்த்து விடலாம். நீங்கள் சாப்பிடக்கூடியது கோதுமையில் செய்த சப்பாத்தி அல்லது பூரி, கோதுமை ரவை உப்புமா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோட பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் முற்பகுதியில் பிறந்தவர்கள் கீழ்த்தர பணிபுரிபவராகவும், இரும்பு, எண்ணெய், மரம், கழிவுப் பொருள் தொடர்பான தொழிலில் ஈடுபட்டவராகவும் இருப்பார். வீடு, நிலம், வாகன வகைகளில் யோகம் அற்றவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேச ராசிக்கு இன்று கீழ் மக்களின் நட்பு, கெட்ட காரியங்களில் மனதை செலுத்துதல், பணவிரயம், வீண் அலைச்சல் ஆகியவை ஏற்படும். ஆனாலும் நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். மனதிற்கு ஒருவித நிம்மதி கிடைத்து வருகிறது. கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடும். சொந்தமாக சொத்துக்கள் வாங்கவும் வாய்ப்பு வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கும். நண்பர்கள் அவர்களால் இயன்ற உதவியை செய்வார்கள். அதே மாதிரி பொருள் சேர்க்கை கூட உண்டாகின்றது. அடுத்து மிதுன ராசி. செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம், பண வரவு நன்றாக இருக்கிறது. வரவை விட செலவு அதிகமாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு இல்லை, பணத்தட்டுப்பாடு குறைவாகவே இருக்கின்றது. வீண் அலைச்சல், கவலை இருந்தால் கூட மனதில் ஒருவித நிம்மதி இருக்கின்றது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. வெளியூர் பிரயாணங்களில் சிறிது லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி. சிறிய அளவில் தனலாபம் உண்டாகிறது. செய்தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் அவ்வளவு நன்மைகள் ஏற்படாது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்வதற்கு இல்லை. கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது, எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் இடையூறுகள் உண்டாகும். மேலதிகாரிகள் அடிக்கடி பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். வீண் அலைச்சல், பொருள் இழப்பு, நண்பர்களால் தொல்லை, குடும்பத்தினரிடம் மனத்தாங்கல் ஆகியவற்றை எதிர்பார்த்தே தீர வேண்டும். ஆனாலும் மனைவி மக்களின் ஆதரவால் ஓரளவு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அடுத்து கன்னிராசி. எடுத்த முயற்சியில் தோல்வியே ஏற்படுகிறது. வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டாலும் அதனால் நன்மை ஏற்படாது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். குடும்பத்தினர் உடல்நிலை பற்றி கவலை இருந்து வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்தேதான் நடக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே செல்கின்றது. அடுத்து துளாராசி.
மனமாகாதவர்களுக்கு மனமாகும். மக்கள் பேறு கிட்டும். புதுமனை புகுவதும் புத்தாடை வாங்குவதும் மனமகிழ்ச்சிக்கானவற்றை செய்வதுமான சம்பவங்கள் நிகழும். குடும்பத்தினர் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு குறையும் இருக்காது. நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. செய்தொழிலில் கொஞ்சம் தடங்கள் உண்டாகிறது. மேலதிகாரிகளிடம் விரோதம் ஏற்படுகிறது. நண்பர்கள் உறவினர்களின் மாறுபட்ட மனப்பாங்கு சற்று கவலையை தருகின்றது. எளிதில் இது எல்லாத்தையும் எதிர்நோக்கி தீர வேண்டிய ஒரு கட்டாயம். பணவரவை விட செலவு அதிகரிக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை நஷ்டத்திலேயே முடியும். மனைவி மக்கள் ஓரளவு உதவியாக இருக்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. மனக்கவலை அளவுக்கு மீறி போகிறது. இன்றைக்கி மனச்சோர்வுக்கு இடம் தரலாகாது. குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமான பலன்கள் கலந்தே நிகழும். கணவன் மனைவி உறவு மாத்திரம் இன்பமாகவே இருக்கிறது. தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மகர ராசி. விரோதிகள் அழிவார்கள். உறவினர்கள் உதவ முன்வருவார்கள். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றும். எடுத்த காரியங்கள் வெற்றியையே அளிக்கும். செய்தொழிலில் நல்ல ஆதாயத்தை தரும். மனக்கவலைகள் அகன்று மகிழ்ச்சி ஏற்படும். மேல் படிப்புக்கு வசதி உண்டாகும். அடுத்து கும்பராசி. துன்பங்கள் குறைகின்றன. மனக்கவலைகள் அகலுகின்றன. வீண் செலவு, வீணலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கின்றது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வீடு மனை முதலவே வாங்கலாம். செய்தொழிலில் மாற்றம் ஏற்படலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் விரோதம் ஏற்படுகின்றது. பிரயாணங்கள் அதிக நன்மை தராது. குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்த போதிலும் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவிய உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.